அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், இம்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்காமல், ஆண்டவர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்தப்படணும்னு சொல்லி நம்ம விரும்பி வரும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். உனக்கு இருக்கிற இந்த சின்ன விசுவாசத்தை நான் ஒரு பெரிய விசுவாசியாக உன்னை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சில பயிற்சி கொடுக்குறாரு. என்ன பயிற்சி கொடுக்குறாரு பாருங்கள். மத்தேயு 15வது அதிகாரம் 23வது வசனத்தில், அவளுக்கு பிரயுத்தரமாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. நம்ம அழகாக பாடுதோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உண்மைதான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இங்கே படிக்கிறோம், அவளுக்கு பிரயோஜனமாக ஒரு வார்த்தையும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னையா ஒரு வாரத்தையும் சொல்லலாம், அவர்கிட்ட போய் என்ன படிக்க, அதெல்லாம் ரகசியம் இருக்குது. நேற்று ஜோமனிட்டேன், இன்றைக்கி ஜோமனிட்டேன், நாளைக்கு ஜோமனிட்டேன், எத்தனையோ வருஷமாக ஜோமனிட்டே இருக்கிறேன். ஒரு வாரத்தையும் சொல்லலாம், நீங்கள் விசேஷித்தவர்கள். சரிதானா? எனக்கு ஆண்டவர் பதிலே பேச மாட்டேங்காரே. எவ்வளவோ பைபிள் வாசித்து பார்க்குறேன், எவ்வளோ பேர் எனக்காக ஜெபம் பார்க்குறாங்க, நாங்களும் ராவும் பகலும் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டேங்காரே அப்படின்னு யாராவது இருந்தால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் விசேஷித்தவள், நான் விசேஷித்தவன். தேவன் எனக்கு ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து வைத்திருக்கிறார். சொல்லும் முன்னால் பதில் கொடுக்குற ஆண்டவர், சொல்லும்போது பதில் கொடுக்குற ஆண்டவர். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் அவதிப்படுகிறான்னு சொன்ன வார்த்தைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம, ஒரு நோயினாலும் கூட கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சிக்கலாம். ஒரு காய்ச்சல்னால் கொஞ்சம் நேரம் இருக்கும், போகும், வேறு ஏதாவது சின்ன வைத்தியத்தை பார்த்து நம்ம சரி பண்ணிடலாம். சாசி என்ன வேலை செய்யணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. திடீர்னு இங்கே நிற்கும், அங்கே நிற்கும் எடுத்துக்கொண்டு தெருவில் ஒன்று போட்டு போயிடும். ரொம்ப கொடியது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்ன செய்யலையா, சொல்லலை. சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும் வரும்போது ஆண்டவர் நம்ம நன்றாக கவனித்து வச்சுருப்பார். நம்முடைய நிலைமை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நம்மை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர்கிட்ட இருக்கும், நம்மை குறித்த ஒரு நோக்கம் ஆண்டவர்கிட்ட இருக்கும்.